மறக்க மனக்கூடு தில்லையே மொட்டை பொழந்துருவேன். என்ன உனக்கு என்ன அப்படின்னு எந்திரிக்குதா? நல்லா பாரு, இதுல என்ன உனக்கு குத்தாட்ட கூடி பிடிங்கிற நறுக்கிருவேன். சரிங்க, நான் மட்டும் நந்தவன். நீ மட்டும் தான் வந்திருக்கியா? கூட யாரையும் கூட்டிட்டு வந்திருக்கிறியா? ஐயோ, அவ அழகி அழகி என்ன விட. அவளாச்சும் நல்லா இருப்பாளா இல்ல உன்னை மாதிரியே இருப்பாளா? இல்ல, நான் கருங்கோரங்க மாதிரி இருக்கேன், செங்கோரங்க மாதிரி இருப்பா. பதிலா பாரு. சரி, சீக்கிரம் கூப்பிட்டு விடு. பெட்டிக்காரையா, ஏப்பா திறமையான ஒரு பெட்டிக்காரு. ஏண்டி பெட்டி மட்டும் வாசிக்கிறது உங்க வழக்கம் கிடையாது. சரி, மிருதங்கமும் வாசிப்பீங்க. ஆமா, அது எனக்கு ரொம்ப தெரியும். ஆனா நான் பாடுற வரியே நல்ல திறமையான பெட்டிக்காரு. பிரட்டி பாடுங்க. பிரட்டி. இப்ப நீங்க வந்து எனக்கு மருமையை வேணும். சரி, நான் உங்களுக்கு மாமியார். மாமியாவா? ஆமா, என் வீட்டுக்கு நீங்க விருந்தாடி வந்திருக்கீங்க. அதே உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேட்கிறேன். பிரட்டி அடிங்க. பிரட்டி. டீ தண்ணி போடட்டுமா, காபி தண்ணி போடட்டுமா? டீ தண்ணி போடட்டுமா, காபி தண்ணி போடட்டுமா? சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. அப்படி டீ தண்ணி வேணாம் மத்த, அப்படி காபி தண்ணி வேணாம் மத்த, எனக்கு ஒண்ணும் கூட வேணாம் மத்த, எனக்கு ஒண்ணுமே வேணாமே அத்த. டீ தண்ணி வேணாம் மத்த, காபி தண்ணி வேணாம் மத்த. எத்த தண்ணி அடி ஆத்தி. மொட்டை ரொம்ப ஈம உனக்கு அடங்கலை. இன்னும் நான் ஆடுனேன்னா எனக்கு சம்பளம், நீ ஆடுனேன்னா முண்டை உனக்கு மேல் ஒலிதான் வரும். நீ எது
ஆ பாரு மண்டையில இந்த பந்துக்கிட்ட எரிஞ்சே விடுவேன். ஒழுக்கமாக உட்காரணும், மண்டை அப்புறம் வீங்கி போகும். சோளச்சோறு பொங்கட்டுமா, கம்மஞ்சோறு பொங்கட்டுமா, ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ வாடி வாடி. சோளச்சோறு பொங்கட்டுமா, கம்மஞ்சோறு பொங்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. அடி சோளச்சோறு தா ஏ தா ஏ தா 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 தா. ஆனா அந்த மொட்டையை மட்டும் லேசா கவனிக்கல. ஆஹா என் கிரைண்டரு 40 இன்ச்சு கிரைண்டரு லேசாத்தான் எவ்வி சுத்துது. அது 80 இன்ச்சு கிரைண்டரா இருக்கும் பொழுது இப்படி சுத்துறானடா. ஏ டாடி உன்னை நெச பொம்பளைனே நினைச்சிட்டு இருக்கான் போல. சோளச்சோறு பொங்கட்டுமா, கம்மஞ்சோறு பொங்கட்டுமா, சோளச்சோறு பொங்கட்டுமா, கம்மஞ்சோறு பொங்கட்டுமா, சோளச்சோறு பொங்கட்டுமா, கம்மஞ்சோறு பொங்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. அப்படியே சோளச்சோறு வேண்டாம் மாமி, அட கம்மஞ்சோறு வேண்டாம் மாமி, புளிச்சோறு போதும் மாமி, எனக்கு புளிச்சோறு போதும் மாமி. தா ஏ தா ஏ ஏ ஆ தா தா தா. ஏய் அத மூறி என்னடி பெம்போல நீ இதை பார்த்தா ஆர்வத்துலதே உனக்கு கிளம்புதா வேகம். ஏன்டி வெறும் மசனு மட்டையா வச்சிருக்கிய, சிறப்பியா மாட்டியா? பிளேடு வாங்கி வச்சிருந்தேன், ஒரு பிளேடு 8 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தேன். நான் தூங்குன நேரம் டிரான்ஸ்கரபிள் எடுத்துருச்சா? எடுவட்ட வய அந்த மொட்டை தூக்கிட்டு போயிட்டான். எடுத்துட்டு போய் அதுல வலிச்சது அந்த மொட்டை. ஏடி சந்தனத்தை காணா? சந்தனம் தடவலை, காலையில வாங்க வெள்ளை சந்தனம் தரம் இருக்கீங்க. அடுத்து பாரு மாமா, ஏ பாரு மொட்டை மாமா, கறி குழம்பு வைக்கட்டுமா, மீன் குழம்பு வைக்கட்டுமா, கறி குழம்பு வைக்கட்டுமா, மீன் குழம்பு வைக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. போடி கறி குழம்பு வேணாம் மாமி, புளி குழம்பு வேணாம் மாமி. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ வாடி வாடி. ஏ கறி குழம்பு வேணாம் மாமி, மீன் குழம்பு வேணாம் மாமி. வேற என்ன குழம்பு? கீத்தமா மண்டை குழம்பு போதும் மாமி, மண்டை குழம்பு போதும் மாமி. என்ன ஆனா மொட்டை மாமா என்ன இப்படி இப்படி செய்றீங்க? அப்படின்னா நீங்க என்னைய காதல் பண்றீங்களா? ஆத்தா, நீங்க கொடுத்த முத்தத்திலே நான் மயங்கிட்டேன். நச்சு 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 நச்சுன்னு அவ்வளவு நச்சு நச்சுன்னு கொடுக்குறாரு. எதுல கொடுத்தாரு? அங்கிருந்து எடுத்து வீசின முத்தம் இங்க வேற மாதிரி இல்லடா வீசுது. விடுப்பா, பிளாக் அப்படிதான் இருக்கும். பழைய டைமண்ட் ரம்மா இருக்கும் போலுக்க. ஏண்டி வாடை எவ்வி அடிக்குது. ஏண்டி இவ்வளவு பேரழகா இருக்கியே? ஆமாங்க. எப்படி இப்படி பேரழகா இருக்கு. எங்க மாமாட்டே கேட்பான், என்னப்பா ஓயாம முத்தம் கொடுக்காத முண்டை உன் பல்ல தட்டி பிடிவேன். அப்புறம் நான் ஆம்பளை தான் பொம்பளை நினச்சிட்டாக்க. நல்லா இருக்கண்ணா, சூப்பராக இருக்கண்ணா, லேசா வா அங்கிட்டு சந்துக்குள்ளே போயிட்டு வருவோம், கிட்டி அடித்து விளையாடுவோம். செய்யக்கூடாது, தவறான செயல். ஆமாம், சாமி கும்பிட்ற நேரம் செய்யக்கூடாது. காப்பை கலட்டி வச்சுட்டு மொட்டை மாமா உங்களுக்காகத்தான் இந்த வேஷமே. தொங்காசுனோ ஓசை ஓசை கொண்டு வந்து என்ன செய்ய ஓன்ட்டியா? ஆமாம், பெரிய ஓசை நீ செஞ்சிட்டாலும் செவர் சாஞ்சிரும் போமுண்டா. என்னத்தை சொல்ல. ஆமாம், சந்தோஷத்துக்காண்டி அவர் வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கார் சிவாஜி. சரி இருங்க, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் அழகாக இருக்கேண்ணா, சூப்பராக இருக்கேண்ணா. சூப்பராக இருந்து என்ன செய்ய? எங்க 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 பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் முடிக்கல. என்ன
இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? அதனாலதான் மொட்டை மொட்டை அப்படி பேசிட்டு இல்லாட்டா ஏன் அப்படி பேசிட்டு? அதே மொட்டை ஓட்டுறியா? மொட்டை ஓட்ட நேரம் உனக்கு அந்த சாமி கண் திறந்துருக்குவாரு. எப்படிப்பட்ட சிலையை கொண்டு வந்து உன் முன்னாடி இறக்கி இருக்கு. கல்லால் செய்யப்பட்ட கற்சிலையோ இல்லை பொன்னால் செய்யப்பட்ட பொச்சில்லையோ? நோ. தாலி கட்டியா? தாலி கட்டணும்னு ஆசைப்படுற என்னையவா உன் காலக்கரக அதில் தான் முடியணும்னு இருந்துச்சுன்னா நான் என்ன செய்கிறது? சரி வா, ஆசைப்பட்ட உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். நிறைவேற்றி என்ன கொடுக்க போகிற? கஞ்சியா? பாயாசமே ஊற்றுவேன். நம்பி ஏமாந்து போயிடாத. உண்மையிலே பொம்பளை நினச்சிட்டியா? ஆமாம், இப்போதைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு பொம்பளை மாதிரி இருப்பேன். கொஞ்ச நேரம் கழித்து பூராத்தையும் கலட்டி. என்ன சொன்னீங்க மாமா? என்ன சொன்னீங்க? லிப்டுக்கு சா நாளைக்கு காலையில் 7 மணிக்கு வாங்க, நான் பல்ல விளக்கிட்டு வந்துடுறேன். 27 நாள் ஆச்சுப்பா. நீ வந்து விளக்கி விட்றியா? வவ்வாலா? வவ்வா கிசுவேனா? உனக்கு ஒரு மாதிரி அத்தியா முணுமுணுன்னு இருக்கும் போலுக்கு. நான் வந்த எரிச்ச மசிரில் மைசெட்டுக்காரு ஒன்றுக்கு 4 லைட்டு, இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 தெக்கட்டு 4 லைட்டை கட்டி வச்சுட்டாரு. ஸோ நோ, அதவே நீ ஒரு மாதிரியாக இருக்கு உனக்கு. பக்கத்தில் ஜாலியாக இருக்கலாம் பார்க்குறியா? முண்டை உன் கைலிக்குள்ளே என்ன கிடக்கும் அதுதான் அங்கேயும் கிடக்கு. 2 பேரும் அப்புறம் கிட்டி அடிச்சுட்டே விளையாடணும். டிங்கா டிங்கான்னு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆசையெல்லாம் இருந்தால் ஒட்ட அறுத்து போட்டு. வவுரா? வவுரு உள்ளே போயிருக்குன்னா காரணம் என்ன? மாசமாக இல்லை, இப்போ தான் இளஞ்சனையாக இருக்கேன். வயிறை பாருங்கள், உங்களுக்காகத்தான் இந்த மசுரை எடுக்காமல் வச்சுருக்கேன். நான் வர்ற வேதனையில் உனக்கு பகுமானமாக இருக்குது. இந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்கிறதுக்கே ஆம்பளை ஆளுங்க என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம். ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு பக்கெட்டு பந்தை வச்சா ஒரு பக்கெட்டு எவ்வுது, ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓட அமுக்குனா 4 கொக்கி மசுரும் பட்டார்னு உடுங்குது. ஊக்க குத்திட்டு வந்தால் ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. இவ்வளோ வேக்காட்டில் நான் வேதனையில் வந்திருக்கேன். உனக்கு எவ்வளோ ரப்பு இருந்தால் நீ என்னைய நோங்குவ. நோங்கக்கூடாது. உங்கள் பேர் என்ன மாமா? என்ன? ராஜபாண்டி. கருப்பாயிருந்தி மண்ணே. பண்ணு பண்ணு இப்போதான் தெரியுது. பண்ணு, நீ என்னை ஒரு நாளைக்கு பண்ணு. பண்ணக்கூடாது. பண்ணுன்னா பண்ணு, அப்புறம் வந்துடும் பொண்ணு. இந்த வந்துட்டு அளவியாரு. ஆனால் பொம்பளை வந்தாலும் விட மாட்டேன், பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டாங்க. என்ன செய்கிறது? எவ்வளோ வேதனை இல்லை, என்னத்தை சொல்ல. ஆனால் உண்மையில் என்னமாம்மா ஒய்ப்ப அண்ணே அண்ணே மன்னிச்சிருக்கனே, தெரியாமல் தடவிட்டேனே, மன்னிச்சிருக்கனே. மாமா பண்ணு மாமா, நான் உங்களுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யவே மாட்டேன் மாமா. என்னண்ணே கை போட்டேன்? இவனு உங்களுக்கு தம்பி மொட்டே இங்க பாருண்ணே, கை போட்டேன். பண்ணு மாமா. கட்டி பிடிக்க போறானே என் மேல. மாமா எந்திரிச்சு வாங்க மாமா, என்னை காப்பாத்துங்க மாமா. கல் எடுத்துட்டாரா? கல் எடுத்துட்டா. பண்ணு மாமா. ஆஹா, இந்த இன்னொருத்த வந்துட்டேன். இன்னும் நீ வந்து என்ன செய்ய போற? ஒரு வக்கட்டு இவன் கறந்துட்டான், ஒரு வக்கட்டு இவன். வீட்டுக்கு வந்த ஊம்ப போறியா? என்னத்த சொல், நான் நிற்கிறேன் இங்கே வேக்காட்டில். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் இந்த என்னப்பா ஆளாளுக்கு உங்களுக்கு இதாக தாண்டா இருக்கு. என்னை பார்க்கல எப்படி தாண்டா இருக்கு மாமா? உங்களுக்காக
உனக்காகவே சூப்பர் பாட்டு பாடுறேன் மாமா. லேசா எக்க வைங்க ஐயா எங்கள் பண்ணு மாமாவுக்காக. இல்லை தொண்டையை சரி பண்ணுறேன். நான் தொண்டையை சரி பண்ணாதான் பண்ணு ஏன் பூவும். ஹலோ மாமா உங்களுக்காகத்தான் பண்ணு மாமா. ஊர் சொல்றியா பண்ணு மாமா என்னைய சொல்றியா? நோ பண்ணு மாமாட்ட போனோம்னா பல்ல பூரா பிச்சு விட்டுருவாரு. நாங்கள் அன்னைக்கு எங்கே வரோம் தெரியுமா? கண்ணும் கருத்து மக காட்டுக்கு போக போறோம். அங்க போயித்தானே காவலும் பார்க்க போறோம். அம்மா வருவாங்கன்னு அப்பாவும் சொல்லி விட்டார். அம்மா வந்துட்டாங்க தோழிய கனலைய. அடியே தொழிமா வாடி அளவு புள்ள. அடியே அம்மு சொல்லுடி. அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. அப்பா உங்ககிட்டயுமா வந்தாரு? ஏய் உங்ககிட்ட வந்தாரா? என்கிட்ட பண்ணு மாமா தான் வந்தாரு. பண்ணு மாமாவா? அது யாருடி? அவர் தான் அந்த என் மேல உசுரே வச்சிருக்கிறாரு. அதுதான் மண்டையில ஒரு மசுரையும் காணும். என் பண்ணு மாமாவ எவ்வளவு மன வேதனைப்படுவார் அவர். அது பண்ணு மாமா மாதிரியா இருக்கு. அப்படி சொல்லாதடி. கோவிலுக்கு நான் அவருக்கு பொண்டாட்டியா கிடைக்கணும்னு சொல்லி நேர்த்தி கடன் போட்டு மொட்டை ஓட்டிருக்காரு. பூங்காத்து திரும்புமா? அத்தை வத்துமாட போயிட்டேன்பா. போயிட்டு வா. நல்லா இருக்கியாடி? பண்ணு மாமா உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா? ஒரு சின்ன கிளாஸ்ல விளக்கணை எடுத்துக்கிட்டு வா. நீ இங்கிட்டு கர பத்து மாடுன்னா அப்புறம் கறக்க சொல்ற? இல்லை இங்கிட்டு லேசா ஊறுற மாதிரி இருக்கு. 500 மாமா இங்கே பாருங்க மாமா. நீ மாமா வேணும் மொட்டை முட்டை மாமா வேணுங்கிறேன். மயனா மயனே நீதான் கண்டாளி மனே. துண்டு எடுத்தரவாடி உட்காந்து அமத்துறியா? மயனே நான் தான் உனக்கு அம்மா. அப்பா யாரு தெரியுமா? அந்த மொட்டை மண்டை கிச்சா கிச்சா கிச்சா. அவர் தான். அவருக்கு பிறந்தவர் நீ. அடியே சொல்லுடி. நம்மள இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். ஆமா ஆமா. காட்டுக்கு போய் காவல் பார்க்கணும். மயனை அப்படி சொல்லாதீங்க மாமா. மயனை வந்து உங்களுக்காகத்தான் அவன் சேஃப்டி பண்றான். என்ன காரணம்னு கேளுங்க. எனக்கு கற்பப்பை இல்லை. கேர்பை மாட்டி விட்டாவது நீ 2 அடி அடிச்சுக்கிறேன்னு பார்க்குறியா? பொத்தல் போட்டு அடிச்சுக்கங்க. அம்மா கூப்பிடுவோமா? அம்மா அம்மா வாங்கம்மா.
தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு அன்பளிப்பு கே ராகவன், கண்ணன், தங்கம், வி ஓடைப்பட்டி, எம்கேஆர் அன்பாலயம் மற்றும் எம்கேஆர் யூடியூப்ஸ் நிகழ்ச்சி அமைப்பாளர் சார்பாக விழா கமிட்டி சார்பாக பொன்னாடு வருத்தப்படுகிறது. அப்படியா? சரி. எம்கேஆருடைய அன்பாலயத்திற்காக 1001 அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளங்கள் ஓடைப்பட்டி வி ஓடைப்பட்டியைச் சேர்ந்த கே ராகவன், கண்ணன், தங்கம் அவர் குடும்பத்தாருக்கு சிறந்த முறையில் நன்றி அன்றைய வணக்கம் 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 வணக்கம். அம்மா அருமையான வணக்கம், அற்புதமான வணக்கம், ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் பார்க்கின்ற ஆமாங்க புதுமையான வணக்கம். சரிங்க. அடிக்கடி பார்க்கணும் இந்த வணக்கத்தை எல்லாம். அடிக்கடி பார்ப்போம்மா, இனிமேல் நம்ம தான் பார்ப்போம். ஆமாங்க. சரி, அப்பா ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? அப்பா சொன்னாருமா. என்ன சொன்னார்? கண்ணும் கருத்துமா காட்டுக்கு. கண்ணும் கருத்துமா காட்டுக்கு? ஆமாங்க. காட்டுக்கு என்ன காட்டுக்கு அப்படின்றத நிறுத்துறியே. காட்டுக்கு போய் ஏன்னா சில இடத்துல முற்றுப்புள்ளி வேணும். ஆமாங்க. சில இடத்துல கேள்விக்குறி வேணும். அவ காடா போயிட்டு இருக்கா போல இருக்கு. அதுதான் இப்படி வத்தி போயிருக்காளோ? ஏம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. ரொம்ப வத்திரி, என்ன காரணம்? இப்பதாம்மா கொஞ்சம் தேறி இருக்கேன். அப்படியா? முந்திய விட. ஆமாங்க ஆமாங்க. சரி, காட்டுக்கு காவலுக்கு போகணும். காவலுக்கு போகணும். காட்டுக்கு காவலுக்கு போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? உடனடியா நல்லா இருக்கு. நல்லா இருக்காது. ஆமா. வந்ததும் செஞ்சா எனக்கும் பிடிக்காது, இவளுக்கும் பிடிக்காது. என்னது செஞ்சா இல்ல இவ காவல் செஞ்சா எதுவுமே பேச மாட்டேங்கிறாள். என்ன இல்ல லேசா வாப்பு. என்ன ஓ மேல எதுவும் கோவம்? ஆமா, நானும் இந்த தோழி இன்னைக்கு தான் முதல் முறையா பார்க்கிறேன். சரிங்கம்மா. என்னையே ஏற்கனவே நீங்க பாத்துருக்கீங்க. என்னைய மட்டும் நீங்க பார்க்கலன்னு சொல்லாதீங்கம்மா. உன்னைய பார்க்கலேன்னு சொல்ல முடியுமாமா? சரி இருக்கட்டும். காட்டுக்கு காவலுக்கு போனா நல்லா இருக்காது. மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காதல் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேம்மா. ஒரே ஒரு தடவை அதை செஞ்சு தான் ஏமாந்து போனேன். எதை செஞ்ச? தெரியாம பண்ணுமாமா, என்னை ஏமாத்திட்டான். ஏய், காதல் அப்படின்னா எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு வார்த்தை தெரியுமா? ஆமாங்கம்மா. காதல் என்றால் காய் என்றால் காத்திருப்பு. ஆமாங்க. தாய் என்றால் தவித்திருப்பு. ஆமாங்க. இல்ல என்றால் இல்லறத்தில் ஈடுபடுதலாம். ஆமாங்க. இல்லறம்னா என்ன? இல்லறம்னா மாமா என்ன மாமா? 12 மணிக்கு மேல கதை சாத்துறது. பத்தியாடி பிள்ளைய இவ இல்லறத்துல இருந்து உள்ளறத்துல இருந்து போயிட்டு வந்தா. அவ உனக்கு மேல அனுபவசாலியா இருக்காடி. ஏமா ரெட்ட புள்ள வத்த முண்டைக்கு தெரியாதா? இங்க வா. இல்லறம்னா என்ன? தோழிங்க வாடி. இல்லறம்னா என்னடி? இவதாமா சொல்லி கொடுத்தா. சும்மா சொல்லடி. 12 மணிக்கு மேல கதை சாத்துறது. ஆஹா, பண்ணு மாமாவுக்கு 1 மணிக்கு மேல போனாதே பிடிக்கும். அந்த முட்டைக்கு அது கூட எந்திரிக்குதா? இல்ல, இதெல்லாம் எந்த புத்தகத்துல படிச்சீங்க நீங்க எல்லாம்? இல்லறம்னா 12 மணிக்கு மேல கதவை சாத்துறதா. கேட்டிங்களா? கேட்டுச்சா? விஷயம் புதுசா இருக்குது. இல்ல புதுசா இருக்குடா டே. 9 மணிக்குலாம் சாத்திடுவோம். இது அதுக்கு மேல புதுசு. ஒண்ணுமே தெரியாதா பாப்பா? சரி இருக்கட்டும். இல்லறம் அப்படின்னா என்ன அப்படின்னா கணவன் மனைவியாக சேர்ந்து கணவன் மனைவியாக சேர்ந்து அறம் என்றால் ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு கணவன் மனைவி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதுதான் இல்லறம். அதனாலதான் அவை பிராட்டி என்ன சொன்னாங்க? இல்லறம் இல்லாதது நல்லறம் இல்ல. அவை பிராட்டிக்கு திருமணமே நடக்கல. அப்புறம் எப்படி இல்லறம் இல்லாதது நல்லறம் அல்லன்னு எப்படி சொன்னாங்க? அந்த பட்ட அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. அதான் அவங்களுக்கு திருமணமே ஆகலையம்மா. திருமணம் ஆகலைங்கிற வேதனையில தான் சொல்லியிருக்காங்கம்மா. அதை நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதனால காதல் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? காதல் வந்துருச்சுன்னா படக்குன்னு என்னடி செய்யணும்? நான் சொல்லித்தரேன். காதல் முதல்ல வரும்போது லேசா முன்னு தான் இருக்கும். அதுக்காகத்தான் எனக்கு ஆரம்பத்தில் வரும்போது தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. யார் ஹெல்ப் பண்ணான்னு கேளு. எனக்கு காதல் வந்த நேரத்தில் எனக்கு வாழ்க்கை தரம் சொல்லி வந்தவர் தான் பண்ணுமாமா. காதல் என்பது உயிர் உள்ள வரைக்கும் ஒருவர் மீது மட்டும்தான் வரணும். அந்த ஒருவர் மீது கொண்ட காதலினால் நம் உயிர் போகணும். கண்டிப்பா. அதுதான் உண்மையான காதல். அதனாலதான் ஒரு வரி எழுதியிருப்பாங்க. என்ன வரி? ஒரு பாட்டுல கல்லறைகள் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கல்லறைக்கு சென்றாலும் கூட உண்மையான காதலா இருந்தது அப்படின்னா அந்த நபரை மட்டுமே பார்க்கணும்னு தோணுமா. அதனாலதான் ஷாஜகானை கட்டியது யாரு? சாரி, தாஜ்மஹாலை கட்டியது யாரு? ஷாஜகான். சரி, அதுல ஒண்ணும் தவறு இல்லையே. ஷாஜகானை கட்டியது யாரு? மும்தாஜ் மேடம். மும்தாஜ். ஷாஜகானை கட்டியது மும்தாஜ். மும்தாஜை கட்டியது ஷாஜகான். இருவருக்காகவும் கட்டப்பட்டது தாஜ்மஹால். அதனாலதான் ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினார். அப்படின்னா என்னம்மா? கள்ளக்காதல்னா நீ எதுக்கு 2-3 சிம்மு வாங்குற?
ஒரு சிம்மோட வச்சிருக்கணும். அதனால தான் சொல்றேன், உண்மையான காதல் நல்ல காதலாக இருக்கணும், ஆமாங்க. இல்லறம் இல்லாத நல்லறம் அல்ல அப்படின்னு. அதனால காதல் வந்துருச்சு அப்படின்னா திருமணம் நடக்கணும். திருமணம் எல்லாம் நடக்கிறது உறுதிதான். ஆனா அதை எப்படி பாடணும்ன்ற ஒரு வகை இருக்குல்ல. ஆமாங்கம்மா. ஏன்னா மனிதர்கள் மனிதரும் உண்டு, மனிதர்கள் மாணிக்கமும் உண்டு, மனிதர்கள் மிருகமும் உண்டு, மனிதர்கள் தெய்வமும் உண்டு அப்படின்னா. எம்கேஆர் அண்ணனுடைய வாகனத்தை பார்க்கும்போது முன்பாக ஒரு கொடி இருந்துச்சு. எப்போதுமே பொதுவா கார்ல முன்னாடி என்ன கொடி கட்டிருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு பிடித்த அரசியல் கொடியே வச்சிருப்பாங்க. ஆனா அண்ணனுடைய மகிழுந்தியுடைய கார் கொடியில என்ன இருந்தது அப்படின்னா, முன்பக்கம் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய புகைப்படமும், பின்பக்கமாக தமிழ்நாட்டுடைய கருப்பு தங்கம் என்று பெயர் பெற்ற கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய புகைப்படமும் இருந்தது. பார்த்ததுமே மனதிற்கு மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஊழல் செய்த பணத்திலிருந்து யாருக்கு எதை வேணாலும் செய்யலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உண்மையாக வியர்வை சிந்தி எப்படி உழைக்கக்கூடிய, வியர்வை சிந்தி சிரமப்பட்டு எப்படி கஷ்டப்படுறோம், வியர்வை சிந்தி உழைத்த பணத்திலிருந்து 4 பேருக்கு நல்லது பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். அதுதான் பாராட்டப்படக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட உன்னதமான விஷயத்தை செய்தவர் கருப்பு தங்கம், புரட்சி தமிழர்னு கூட சொல்லலாம். அதனால கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள், அவருக்காக இந்த பாடல். ஏன்னா நம்மளாம் இறந்தோம்னா என்னமா சொல்லுவாங்க, என்னங்கம்மா இறந்தா, நம்மளாம் இறந்தோம்னா புதைக்கிற இடத்தை என்ன சொல்லுவோம், கல்லறை, சுடுகாடு, சுடுகாடு, இடுகாடு, இடுகாடு, சமாதி இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களை புதைத்த இடத்தை கோவிலாக நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாருக்கும் கிடைச்சிருமா அந்த பாக்கியம். ஒரு தெய்வத்தை பிறவி பிறந்தவர். அதனாலதான் மனிதருள் தெய்வமும் உண்டு அப்படின்னு. இப்ப நேற்றைய தினம் கோயம்புத்தூர்ல சூலூர் அப்படிங்கிற இடத்துல 10 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப மனிதருள் மிருகமும் உண்டு. என்ன செய்கிறோம் அப்படின்றதே அறியாம என்ன காரணம், எல்லாத்துக்கும் என்ன காரணம், உள்ள போறதுதான் காரணம். கருப்பேன் வீரன் எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. அதனால ஆடியில செய்தி சொல்லி ஆடியில செய்தி சொல்லி ஆவணிகள் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், அழகு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்த சொல்லி நித்திகையில குங்குமத்தை வச்சை மன்னவர் மன்னவருதான், அழகு மன்னவர் மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி அவனையில் செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்த சொல்லி நித்திகையில குங்குமத்தை வச்சை மன்னவர் மன்னவருதான், அழகு மன்னவர் மன்னவருதான். சேலமே
ஆளுள்ளம் சோ ஆளுள்ளமே. அம்மா அம்மா நாணத்தை கெடுத்து விட்டாலே. அம்மா ஏண்டி நீங்க ஒரு தவறு என்ன செய்யறது மாதிரி சிவாஜி என்ன சிவாஜி கணேசன்ல வராரு? தவறு செய்யறது மாதிரி எனக்கு தோணுதுங்கம்மா. நான் என் சுமதி. வாழ்க்கை என்ன சொன்னீங்க? ஒரு தவறு செய்யறது மாதிரி எனக்கு தோணுது. என்னுடைய வாழ்க்கையினுடைய பிறப்பிலேயே எந்த இடத்துலையும் எந்த ஒரு நொடியிலையும் நான் எந்த ஒரு தவறுமே செய்தது கிடையாது. செய்தது கிடையாது, செய்ய போறதும் கிடையாது. ஆ. ஆனா இப்ப எனக்கு லேசா சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு ஏன் சுருக்கு சுருக்குன்னு குத்துதுன்னா வாய் உனக்கு மருத்துவம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அம்மா இல்லங்கம்மா. அப்பா என்ன சொன்னார்? அப்பா என்ன சொல் காட்டுக்கு காவல். காட்டு காவலுக்கு போய் ஆடி பாடித்தே பறவைகளை வரட்ட சொன்னார். ஆடி பாடி சொன்னது உங்களைய. ஆமாங்கம்மா. நீ ஆடணும். நாங்கெல்லாம் ஆடிட்டோம் 10 காலில் இருந்து. நாங்கள் ஆடினது மட்டும் இல்லாமல் இங்கிட்டு ஒரு 25 பேர் ஆடி கிடந்தாங்க. அம்மா அது போக இன்னமும் ஈம அடங்கல என் மாமே பண்ணு ஆடிக்கிட்டே இருக்காரு. அம்மா தோழி அம்மா தோழி பொண்ணுங்களே, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அம்மா நீங்களாம் ஆட்டத்துக்காகவே பிறந்த ஆளு. சரி. நான் பேச்சுக்குன்னே பிறந்த ஆளு. அம்மா பாட்டுக்குன்னு பிறந்த ஆள் வர்றாரு. அவர் வரட்டும். சரி நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னங்கம்மா? பரவாயில்லையே கேளுங்கம்மா. வேகமா என்னங்கம்மான்னு கேட்குறீங்களே. என்ன கேளுங்க. சில பேர்லாம் அப்படிம்பாங்க. பரவாயில்ல. இப்போ ஒரு நாட்டினுடைய தலைவி நானு. ஆமாங்கம்மா. ஒரு நாட்டினுடைய தலைவி நான் ஆடலாமா முதல்ல? ஏன்? ஏற்கனவே என் நாட்டு மக்கள்லாம் ஆடிட்டு தான் இருக்காங்க. ஏம்மா தலைவி உங்க பார்த்து தாம்மா நாங்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். சின்ன அதனால பிள்ளைங்க. விருப்பப்படுறீங்க. ஆமாங்கம்மா. ஒரு தோழியாக உங்களோட சேர்ந்து ஒரு ஆடணும். ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேரா விட்டா சென பிடிக்காது. இல்ல இந்த பழமொழிகளை எந்த புத்தகத்துல படிச்சீங்கன்னு தான் தெரியல. சரி அவரே இருக்கட்டும். ஆளுளும் 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 சோ ஆளுளுமே. சந்தோஷங்கம்மா. சரி இருக்கட்டும். ஆளுளும் சோ எந்த பறவைகளுமே போகவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அனைத்தும் ஞான பறவைகளம்மா. என்ன பறவை? ஞான பறவைகள். ஞான பறவைகள். ஆமாங்கம்மா. அதனால நம்மளே எப்ப கிளம்புறோமோ அப்பதான் பறவைகள். ஆமாங்கம்மா. சரி நினைக்கிறேன். நான் உள்ள போய் கவலை பார்க்கிறேன். சரிங்கம்மா. இந்த இடத்துக்கு தவமணிகளை வர நேர்மைச்சு. ஆமாங்கம்மா. யாராவது வந்தாங்க அப்படின்னா நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு. கண்டிப்பாக உங்களை அழைக்கிறோம் அம்மா. நன்றி. பண்ணு மாமா, நான் போயிட்டு வரேன். 3 மணிக்கு மேலே சும்மா இருந்தீங்கன்னா பின்னாடி வாங்க. எதுக்கு? ஆயிருந்துட்டு வருவேன், குண்டி வலி விடுவேன்.